ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான கதையோடு வந்திருக்கேன். அப்பாவோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத உணர்த்துகிற மாதிரியான ஒரு கதை அது. ஒரு பெரிய கப்பல், அந்த கப்பல் ட்ராவல் பண்ண ஆரம்பித்து 5 நாள் இருக்கும். அந்த 5ஆவது நாள் அது மூழ்க ஆரம்பிக்குது. அப்போ எல்லாருமே லைஃப் ஜாக்கெட் தேடி ஒருத்தவங்க ஓடுறாங்க, ஒருத்தவங்க இதை எப்படி நம்ம உயிரை காப்பாற்றிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் எல்லோரும் அங்கேயும் ஓடிட்டுருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு சின்ன குழந்தை மட்டும் அங்கே நின்று பால் விளாண்டுட்டு இருந்துச்சான். அதை கவனித்த ஒருத்தர் அந்த பாப்பாட்ட போய் கேட்டாங்களாம், இந்த கப்பலில் இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரி ஆரவாரத்தில் அங்கே இங்கேயும் ஓடிட்டுருக்காங்க, நீ மட்டும் எப்படி இவ்வளோ கூலாக பந்து விளாண்டுட்ருக்கே பாப்பா, ஏன் அப்படின்னு கேட்டாங்களாம். உனக்கு உயிர் மேலே பயம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த பாப்பா சொல்லிச்சான், இந்த கப்பல் ஓட்டுறது எங்கள் அப்பா தான், இந்த கப்பலோட மாலுமி எங்கள் அப்பா தான், எங்கள் அப்பா எப்படியா இருந்தாலும் என்னை காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லிச்சான். இதே தான் நிறைய பெண் குழந்தைகளும் அவங்க அப்பாவை நேசிக்கிறதும் அவங்க அப்பாவை நம்புறதுக்கும் காரணம். எங்கள் அப்பா அங்கே இருக்காங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் வரவிட மாட்டாங்க அப்படின்னு ஒவ்வொரு பெண் குழந்தைங்களும் நம்புகிறாங்க. ஒவ்வொரு பெண் குழந்தைங்களும் அவங்க அப்பாவை அவ்வளோ நேசிக்கிறாங்க. ஒவ்வொரு பெண் குழந்தைங்களும் அவங்க அப்பாவை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. நீங்களும் உங்கள் அப்பாவை நேசிங்க, எங்கேயும் விட்டு கொடுக்காதீங்க, எதிர்த்து பேசாதீங்க. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே அப்படின்னு சொல்லி இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன். பை.